வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடு, கூட்டுறவு பதிவாளரின் பண பலன்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. கட்சி கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறி செயல்படும் பாஜக எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜக தலைவர் ராமலிங்கம் எச்சரிக்கை. நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரியில் விடுதலை நாள் கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் நடைபெற்ற காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டு நாளை ஓய்வு பெற உள்ள கூட்டுறவு பதிவாளரின் பணி பலன்களை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018 முதல் 2025 வரை ஊழல் மற்றும் முறைகேடு நடந்துள்ளது என்றும், சங்கத்தின் உறுப்பினர்களான ஜெயலட்சுமி, பிச்சாண்டி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் அடகு வைத்த நகைகளில் பண மோசடி நடந்துள்ளது. இது குறித்து பலமுறை ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுநாள் வரை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த மோசடிக்கு கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா மற்றும் கூட்டுறவு அதிகாரி ரவிசங்கர் ஆகியோருக்கும் தொடர்பு உள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா 31/10/2025 தேதி ஓய்வு பெற உள்ளதால் அவரது ஓய்வூதிய பண பலன்களை மாத ஓய்வூதியத்தையும் வழங்காமல் விசாரணை முடியும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் முறைகேடுகளில் சிக்கி கைதாகி வரும் இந்த சூழலில் இது போன்ற ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதை கவனத்தில் கொண்டு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது என்றும், முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு 43 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள் எனவும், நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும், தற்போது தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது என்றும், 2004 வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி 21 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் நடக்கிறது என்றும், இது குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக, காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட ராமலிங்கம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார். பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதனை தாங்கள் திருப்பி வழங்கிவிட்டதாகவும் குறிப்பிட்ட அவர், சார்லஸ் மார்டினுடன் பிஜேபியினருக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதையும், அதையும் மீறி அவருடன் தொடர்பில் இருந்தார் என்றால் அவர்கள் மீது மேலிட உத்தரவுப்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஜகவில் தான் இருக்கிறார், ஆனால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது என்றும், இது குறித்தும் தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்கிறது என்றும், வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்று ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். மணலடிப்பட்டு வாரசந்தை வளாகத்தை 10,90,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான வாரசந்தை வளாகம் குண்டும் குழியுமாகவும், மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியுமாக மாறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர். இந்நிலையில் தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10,90,000 ரூபாய் செலவில் வாரசந்தை வளாகத்தை சாலை வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச விற்போர் வாங்குவோர் சந்திப்பு 2 நாள் நிகழ்ச்சி
ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில் இன்று தொடங்கியது. மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சக உதவியுடன் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி பிப்டிக் நிறுவனம் சார்பில் 2 நாள் சர்வதேச விற்போர் வாங்குவோர் சந்திப்பு ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் தொடங்கியது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சந்திப்பை தொடங்கி வைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, இந்திய ஏற்றுமதியாளர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தனது பதவியை ராஜினாமா செய்த புதுச்சேரி IFS அதிகாரி சத்தியமூர்த்தியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றார். புதுச்சேரியில் பணியாற்றி வந்த IFS அதிகாரி சத்தியமூர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாக மத்திய அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. வரும் தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டுள்ள அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். லாசுப்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் சுவாமி வீதி உலா உட்பட்ட மாட வீதிகளுக்கு தரைக்கு அடியில் மின் இணைப்பு கொடுக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் சுவாமி வீதி உலா உட்பட மாட வீதிகளுக்கு தரைக்கு அடியில் மின் இணைப்பு 49,92,588 ரூபாய் செலவில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்பட உள்ளது. அதற்கான பூமி பூஜை விழா ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் எதிரில் நடைபெற்றது. இந்த விழாவில் லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் முன்னிலையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் தலைமையில் பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மின்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன், கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், கண்காணிப்பு பொறியாளர் 3 செந்தில்குமார், செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஹரிஹரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன், லாசுப்பேட்டை பாரதிய ஜனதா நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் திரளாக கலந்து கொண்டு கட்சியின் விழாவினை சிறப்பித்தனர். திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறுகட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்காக 29,78,000 ரூபாய்க்கான அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுச்சேரி விடுதலை பெற்ற தினமான நவம்பர் 1ஆம் தேதியை புதுச்சேரி விடுதலை தினமாக அரசு கொண்டாடி வருகிறது. நாளை மறுதினம் புதுச்சேரியில் விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவுகள், NCC மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒய்யாரமாக நடந்து சென்றனர். வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய அறிவியல் துறை தலைவர் முனைவர் பெரியாண்டி ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார். இதில் நடுவர் குழு, புதுவை நவீன அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சீனியர் அதிகாரி சத்யநாராயணன், மேலாளர் சித்தார்த், துணை மற்றும் தலைமை உரையை தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரியும், அறிவியல் ஆசிரியர் இளவேணி ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். விழா குழுவின் ஆசிரியர் பெருமக்கள் கார்த்திக், இளையராஜா, பூபதி, ஆனந்தவல்லி, வெற்றி செல்வன், இளையவேணி, அந்தோன், கவிதா, ஜெயந்தி, தனசேகர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக நடத்தினர். இதில் மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தது.
இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர் முனைவர் பெரியாண்டி மாணவர்களுக்கு கல்வியை பற்றியும் அறிவியல் பற்றியும் எடுத்துரைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான ரக்பி ரேசிங் போட்டியில் பாவூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். இந்திய ரக்பி பெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரக்பி சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரக்பி ரேசிங் போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்ட மாணவிகள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஆல்பா சிபிஎஸ்இ மாணவிகள் பிரணிதா, ஜாஸ்வினி, தனிஷா, ஜோஸ்னா, விஸ்வஜனனி, இஷிதா, மதுனிகா, சப்தனா, தீஷா, பவிஷ்கா மற்றும் நித்யஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர். கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு அவர்கள் இனிப்புகள் கொடுத்து பாராட்டினார். பணி ஓய்வு பெற்ற ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர் சமூக சேவகர் கண்ணன் என்ற ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சமூக சேவகர் கண்ணன் என்கிற ஏழுமலை. அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார். அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு மருத்துவ அதிகாரிகள் சுனிதா மற்றும் பாலா ஆகியோர் கண்ணன் என்ற ஏழுமலை அவர்களின் 32 வருட பணி அனுபவங்களை வாழ்த்தி பேசினர். இவ்விழாவில் ஜிப்மர் ஊழியர்கள் SC/ST கூட்டமைப்பு தலைவர் வேல்முருகன் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு தலைவர் வேலு, ஜிப்மர் மருத்துவமனையின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். கந்தசஷ்டி விழாவையொட்டி அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் உள்ள வள்ளி தேவயானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார். அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உள்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவற்றை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவை தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, அன்பு, முனியன் உள்ளிட்ட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்த நாடகம் நடைபெற்றது. இதன் முடிவில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.